குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில 10 மணி வாக்குல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளர்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம கூட கலந்துரையாட இருக்கிறார். அந்த வேட்பாளர்களுடைய பின்னணியை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கு தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க. ஓகே. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 20 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இதுல முதல்வர் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா 11 புதிய வேட்பாளர் நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம், 3 பெண்கள் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. முதற்கட்டமா நம்ம வட சென்னையை பார்த்துருவோம். வட சென்னையில கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த முறையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, திருப்பியும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, கலாநிதி வீராசாமிங்கிறது கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளர் திரு வீராசாமி அவர்களுடைய புதல்வர். ஆற்காடு வீராசாமியுடைய புதல்வர், மருத்துவர். அதோடு மட்டுமல்லாது அந்த குடும்பமே ஒரு திராவிட பாரம்பரிய குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவரு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ஆற்காடு வீராசாமி குடும்பம். எனவே அவருடைய பையனுக்கு பின்னி பிணைந்ததுன்னு சொல்ல வரீங்க? பின்னி பிணைந்தது. அதோடு மட்டுமல்ல, அந்த வட சென்னை மக்களோடு நீண்ட ஒரு நெடிய பயணம் செய்திருக்கக்கூடிய டாக்டர் அவர்கள். அதே போன்று அவருடைய தகப்பனாரும் அதே போன்றுதான். எனவே வட சென்னையில் அவரை விட்டால் வேறு நல்லதொரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவது கடினம். எனவே அவருக்கு கொடுத்திருப்பது சாலச் சிறந்தது. வெற்றி 100க்கு 100 வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வேட்பாளர். வெற்றி வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா இருக்கு நீங்க கணிக்கிறீங்க? 100க்கு 100. ஓகே. ஏன்னா நம்ம எப்பவுமே பாக்குறோம், சென்னை மாநகரம் என்பது எப்பவுமே திமுகவுடைய கோட்டையாவே இருந்து வர்றதை நம்ம பாக்குறோம். அதன் அடிப்படையில மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் தென் சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேடம் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதான், அவரு தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய புதல்விதான் இவங்க. ஏற்கனவே தங்கம் தென்னரசு அவரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. அவருடைய சகோதரி தான் இவங்க. இவங்க நீண்ட கல்வி பணியில சிறந்து விளங்கினாங்க. பேராசிரியராக இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு கடந்த முறை இதே தென் சென்னை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில இருந்து வெற்றி பெற்றாங்க. அவர்கள் நாடாளுமன்றத்தையே கிடுகிடுக்க வைத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு வாதங்களும் பாராட்டப்பட வேண்டிய, மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற விதம், அதனுடைய தன்மை ஒரு தனித்துவமா இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும், இரண்டாவது அவர்கள் பாரம்பரியமிக்க திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாலும் நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. ஓகே. இப்போ அடுத்ததாக மத்திய சென்னை ஒரு முக்கிய தொகுதி. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உட்பட எல்லா தொகுதிகளும் இணைஞ்சதுதான் மத்திய சென்னை. இதுல மீண்டும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில இருக்காங்க. தொகுதிக்கு அவர் எதுவுமே செய்யல அப்படின்ற விஷயங்கள்லாம் பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. மீண்டும் அவரே களம் இறக்கியிருக்காங்க தயாநிதி மாறன் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அவர் போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மத்திய சென்னையில. இருந்தாலும் அவர் தொகுதிக்காக வளர்ச்சிக்காக என்ன செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல? இல்ல, மத்திய சென்னையை பொறுத்த மட்டும் இது ஏற்கனவே நம்மளுடைய கழக அலுவலகமே அங்கதான் இருக்கு. சரியா? ஆகையினால இதுல அவர் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இது எல்லாம் சென்னை மாநகராட்சியில வரக்கூடிய 3 தொகுதிகளுமே சென்னை மாநகராட்சியில தான் வருது. அதனால இவர் செய்யறது தனிப்பட்ட முறையில எதுவும் செய்ய இயலாது. எல்லாமே மாநகராட்சி மூலியமா செய்வாங்க, அரசனுடைய இதுல செய்வாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஆகட்டும், அதே போன்று பாலங்கள் ஆகட்டும், நிறைய பாலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த தொகுதியை போய் மக்களை சந்திக்கிறது இதுல ரொம்ப அந்நியப்பட்டு இருக்காரு அவரு அப்படின்னு பேசும் பொருளா இருக்கு. நான் அந்த தொகுதியை சார்ந்தவன் என்பதனால அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இல்ல, அது இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு
பெரிய இடத்து பிள்ளையா வளர்ந்த காரணத்தினாலே என்னவோ கீழே இறங்கி வரணும், இன்னும் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணணும். அந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் அவர் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஆனா ஒவ்வொரு கூட்டங்களும் தவறாம போய் கூட்டங்களை அட்டன் பண்றாரு, எல்லா கூட்டங்களுக்கும் போறாரு, கட்சியினுடைய செயல்பாடுகள்ல முனைப்பு காட்டுறாரு. அதுல எல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏற்கனவே அவருடைய தந்தையார் வந்து இதே மத்திய சென்னையில தான் முரசொலி மாறன் ஐயா அவர்கள் நின்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு அந்த தொகுதியில நிக்கிறாங்க. இந்த தொகுதி வந்து அவரை தனிப்பட்ட முறையில அவரை பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது கட்சியினுடைய தொகுதியா இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் சென்னையை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருடைய செயல்பாடுகளை வந்து போய் பார்க்கறது வைக்கிறது அது வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் திருத்திக்கணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க சொல்றத நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். அவரு தேர்தல் அங்க கூட அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் போட்டிருக்காரு. அந்த அலுவலகத்துக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விசிட் பண்ணா நல்லா இருக்கும். அது கூட வந்து போறது இல்லைங்கிற தகவல் கூட எனக்கும் வந்திருக்கு. ஆனா இனிமே போற காலங்கள்ல அவர் கண்டிப்பா வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸ்லாக்னஸ் இல்லாம வருவாரு. நீங்களே சொல்றீங்க பல லேக்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? இல்ல அது வந்து என்னன்னா அது வந்து அவர்கிட்ட மட்டும் இருக்க தவிர நம்ம கட்சி அவருக்காக எல்லா வேலைகளும் செஞ்சிடுது. இப்ப மத்திய சென்னையை பொறுத்த மட்டும் கட்சி அலுவலகம் அங்கதான் இருக்குதுங்கிற ஒரு காரணமும் கூட. ஏன்னா உங்களுடைய ஸ்டார் வேட்பாளர் உதயநிதி கூட சேப்பாக்கம் திருவள்ளுவருடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அதனால அவரு செய்யக்கூடிய பணிகளை கட்சி செய்து கட்சி செய்யற பணியை இவரும் செய்யறாரு. ஆனா கட்சி கூட்டங்கள் தவறாம அதுல எல்லாம் அட்டன் பண்றாரு. அதே மாதிரி பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாரு. பொதுமக்களோட இன்னும் கொஞ்சம் அவரு ஒட்டி உறவாடணுங்கிறது என்னுடைய அவா. ஆனா அவரு இந்த தேர்தல்ல கண்டிப்பா இப்ப பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த மாதிரி நடந்துக்குவாருன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அவரு வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து பிரகாசமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்ட எதிர்க்கு வேட்பாளர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்க வச்சாரு. அது அந்த பெருமை அவருக்கு சேரும். அது மட்டும் ஏன்னா அது உன்னுடைய திமுகவோட கோட்டையாவே இருக்குது. ஆமா, அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்துல அவருடைய குரல் வந்து ஓங்கி ஒலிச்சதை நீங்க கேட்டிருக்கலாம். பாராளுமன்றத்துல அவருடைய குரல் ஓங்கி ஒலிச்சது. ரெண்டாவது அவரு தான் உங்களுக்கு வந்து ₹1 போன் பேசலாங்கிறத முத அறிமுகப்படுத்தினதே அவர் தான். அவர் காலத்துலதான் வந்து ₹1 போடுங்க, ஒரு போன் பேசுங்க. அவர் மீது ஏர்செல் மேக்சிஸ் விளக்கெல்லாம் வேற இருக்குல்ல, அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. அந்த வழக்குகள்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அவரு தான் இந்த போன் வந்து இவ்வளவு ஃப்ரீனஸ் வர்றதுக்கு காரணமே தயாநிதி மாறன் தான். அதாவது தொகுதியில வந்து அவர் செய்யலையே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவர் அமைச்சராக இருக்கும்போது தமிழகத்துக்கு நிறைய பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கூட பாராளுமன்றத்துல கூட அவருடைய குரல் வந்து ஓங்கி ஒலிச்சதை கேட்க முடிஞ்சது. ரொம்ப சிறப்பாவே பேசினாரு. அதனால ஒரு சில பேர்த்துக்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து ஏன்னா அவர் அதிகமா டெல்லி போறாரு, பாராளுமன்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, கட்சி கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. அது போன்ற நிகழ்ச்சிகள் கலக்கும் போது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லி முகமா தயாநிதி மாறன் வந்து திகழ்றாரு. அதனால அவருடைய பணி சிறப்பா தான் இருக்கு. ஆகவே அவருடைய வெற்றி வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி அவர் எய்த்து நின்றவங்க எல்லாம் இழந்தாங்க. அதே நிலைதான் இந்த தேர்தலையும் வரும். அதுல ஒண்ணும் மாற்றம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வழக்கம் போல திரு TR பாலு அவர்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அவருக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, அவரு திரு பாலு அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. ஏன்னா அவரு வந்து நடுவண் அரசு என்ன மது ஆலை தான் நடத்துறாரு. இல்ல, அவரு ஒன்றிய அரசுல வந்து அமைச்சராக பல முறை இருந்திருக்காரு. அவர் காலத்துலதான் வந்து நமக்கு வந்து பல்வேறு விதமான சென்னையில அந்த உங்களுக்கு நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன் பாலம் ஆகட்டும், கோயம்பேடு பாலம் ஆகட்டும், இன்னும் நிறைய பூந்தமல்லி, அதாவது மதுரை அந்த NH ரோட்ல இருந்த பாலங்கள், இதெல்லாம் வந்து அதிகமான இது வந்து அவருடைய காலத்துலதான் இங்க சென்னை வந்து NH பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டுச்சுன்னா அது பெருமை மிக்க விஷயங்கள் தான். ரெண்டாவது அவர் வந்து ஒரு வேற விதமான எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இதுவரை ஆளாகாத ஒரு மனிதர், அப்பழுக்கற்றவர். கட்சியில் பணி செய்யும் போதும் சரி, இன்றைக்கு அவர் கட்சியினுடைய பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வெற்றி வாய்ப்பு சிறப்பாகவே பிரகாசமாக இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அடுத்ததா வந்து பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் வந்து அரக்கோணம் தொகுதி. அரக்கோணத்துல இருந்து மீண்டும் ஜெகத் ரட்சகன், அதாவது திமுக காரியகர்த்தாக்கள்லாம் வந்து ஜெகத் ரட்சகன் வந்து கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பல மருத்துவ கல்லூரிகள் வச்சிருக்காரு, பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு.
அவர் ஒரு பெரிய பணபலம் கொண்டவர். ஆனா மக்கள் மத்தியில எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவரை பத்தி இவர் வந்து பிணவரையில வந்து பணம் பதுக்குனவரு, இவர் இத்தனை 1000 கோடிகள் வந்து வரி ஏய்ப்பு செய்தவரு, இவர் வந்து கடுமை அதிருப்தியில இருக்காரு இவர் மீது மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்க கூடாதோ? அதாவது இந்த இடி, இன்கம் டாக்ஸ், இந்த இடியட்டுக்கெல்லாம் வந்து பட்டியலிட்டு இன்னது எடுத்தோன்னு சொல்லி ஏதாவது ஆதென்டிகேட்டடா ஏதாவது வந்துச்சா? பிணவரையில பணம் எடுத்தோம் வச்சோம்னு சொல்லி இவனா கப்சா விடுறாங்களே தவிர இது ஆதென்டிகேட்டடா ரெக்கார்டடா செய்திகளா வந்துச்சு இல்லையா? அது இல்ல கண்ணு, அதெல்லாம் நம்ப தந்தது இல்ல கண்ணு. இப்ப நீங்க ஒரு நிருபர் அங்க போறீங்க, அவன் எவனாவது ஒரு குசுன்னு ஏதாவது சொன்னான்னா அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க, அது வேற. ஆதென்டிகேட்டடா இருக்கணும். ஒரு இன்கம் டாக்ஸ் நாங்க போய் ரெய்டு பண்ணோம், இன்னது இவ்வளவு இடத்துல இவ்வளவு பணம் இருந்தது, அந்த பணத்தை நாங்க சீஸ் பண்ணோம், அவர் வருமான வரிக்கு அதிகமா வந்து சொத்து சேர்த்திருக்காரு, அதனால அந்த பணங்களை எல்லாம் எடுத்தோம்னு சொல்லியிருக்கணும். இல்ல அந்த பணங்களை எல்லாம் நாங்க சீல் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி கணக்கு பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லல. 1000 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு, அதுக்கு உண்டான முறையான வரி செலுத்தலன்னு சொல்லி ஐடியினுடைய ரைடு சமீபமா நடந்துச்சு 6 மாதங்களுக்கு முன்பாக. அப்போது இந்த செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணமா இருந்துச்சு. அதான் நான் தான் சொல்றேனே, அவரு இவ்வளவு பெரிய கல்வி குழுமத்தை நடத்தக்கூடியவருக்கு வந்து வரி ஏய்ப்பு செய்யணும் வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு தனியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் அதுக்குன்னே ஒரு குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸே இருக்காங்க. அதுல ஏதாவது 1-2 வந்து ஸ்லாக்னஸ் இருக்கலாமே தவிர மற்றபடி அப்படியெல்லாம் இருக்காது. குறிப்பா இன்னொரு விஷயமும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரிக்கும் அதே சமயத்துல தான் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருந்துச்சு. அப்போ காங்கிரஸோட நம்ம கூட்டணியில இருந்தோம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ புதுச்சேரியில என்ன ஒரு குரல் வலிச்சிச்சு அப்படின்னா, திமுக சார்பா வந்து ஜெகத் ரட்சகன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு தகவலுக்கு நான் சொல்றேன் இது. இல்ல உண்மைதான் அது, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. அவர் வந்து வன்னியின மக்கத்தை சார்ந்தவர். புதுச்சேரியிலே ஒரு அடர்த்தியான ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் கூட தான் வன்னியர்கள் இருக்காங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில பாமகவனுடைய வேட்பாளர் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அப்படி மக்கள் போடல இல்ல. ஆகையினால அதிகமா இன்னைக்கு வன்னியின மக்கள் இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிர்வாகிகளே எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியின மக்கள்ல இப்ப ஜெகத் இருக்காரு, நம்ம பொதுச் செயலாளர் யார் இருக்கா பாருங்க, பொதுச் செயலாளரே வந்து வன்னியர் தான் இருக்காரு, நம்மளுடைய அமைச்சர் இருக்காங்க, துரைமுருகன் இருக்காங்க, காட்பாடி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு அளவுக்கு வந்து எல்லா வன்னியின மக்களும் நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு ரெக்கார்டட் எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க தான் ஒவ்வொரு முறையும் அவரை வெற்றி பெற வைக்கிறாங்க. இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவாரு, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அவர் பணபலம் உடையவர், அதனால தைரியமா சொல்லலாம். அப்படியெல்லாம் நான் சொல்லாதீங்க. பணபலங்கிறது யாருகிட்ட இல்ல, பணங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதுவும் தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு இப்பயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்லி 1 crore வரையும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 95 lakhs சொல்லி உயர்த்தி இருக்காங்க. ஆகையினால அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. 1 கோடி தான் செலவு பண்றமான்ற ஒரு கேள்வி வந்துடும். அது ஜிஜிபி மேட்டர் கண்ண, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. அதனால அவருக்கு வீட்டுல வந்து ரெய்டு பண்ணது வச்சது, ரெய்டு பண்ணோம், இத்தனாம் தேதி ரெய்டு பண்ணோம், இவ்வளவு பணம் எடுத்தோம், இவ்வளவு வரியை பண்ணிருக்காருன்னு சொல்லி இந்த நிமிடம் வர அவருக்கு கூட நோட்டீஸ் அனுப்பலாம், அபிஷியல் நோட்டீஸ் கொடுக்கல. சோ ஆகையினால இதெல்லாம் வந்து ஒரு அதாவது மிரட்டல் தோணி. நான் தான் சொல்றேனே, அவங்க வந்து இடியையும் இன்கம் டாக்ஸையும் ஆயுதமா பண்றாங்கிறதா அதனுடைய வெளிப்பாடுதான் இதெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்த தெரிஞ்ச ஒருத்தருக்கு வருமான வரி கரெக்டா கட்ட தெரியாம இருக்குமா? இல்ல பணங்களை வந்து அக்கௌண்ட் இல்லாம பணத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு பிணவரையில் கொண்டு எல்லாம் வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. புரியுதா? தேவையில்லாம அவர் பேர்ல ஒரு கப்சா கலங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பண்றாங்கன்றீங்க. உண்மையா 100க்கு 100 அதுதான். ஜெகத் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்ல மனிதர்,
ஒரு இலக்கியவாதி, நல்ல பேச்சாளர், நல்ல உழைப்பாளி. அவர் ஆரம்ப காலத்துல எப்படியெல்லாம் உழைத்து, எப்படியெல்லாம் பணம் சேர்த்து, அதுக்கப்புறம் காலேஜ் கட்டி எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாருன்னு படிப்படியா தான் வந்தாரு. ஒருத்தர் போல திடீர்னு முளைச்சு வந்துடல. எனக்கு அவரை பத்தி நீண்ட காலமா ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக எனக்கு அவரை நன்கு அறிவேன். மேலும் குறிப்பிடத்தக்க விஷயமா வேலூர் தொகுதி அடுத்ததான் நம்ம பார்க்க போகுது. வேலூர்ல மீண்டும் காட்பாடி துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த அமைச்சர் மீது கடும் அதிருப்தியில் இருந்ததை நம்ம பாக்குறோம். மக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட தன்னோட தகப்பனார் 750 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சாரு. இவர் கூட இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு. அப்போ அவர் வெறும் 8000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு நம்ம பாக்குறோம். அப்போ இவங்க மத்தியில கடும் அதிருப்தி இருக்கும் பட்சத்துல முதல்வர்கள் இவருக்கு நெருக்கடி கொடுத்துதான் அந்த வேட்பாளரை மீண்டும் நிக்க வச்சிருக்காரா தன்னோட மகனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்க விட்டுட்டீங்க தம்பி. நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்ப அந்த தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணியில சண்முகம் நிறுத்தப்பட்டு தேர்தல் நடந்துச்சு. இப்ப அது ரெண்டும் தனித்தனியா போயிடுச்சு. இப்போ தனித்தனியா போயிடுச்சு. இப்ப தனித்தனியா போனதுக்கு அப்புறம் அந்த தேர்தல்ல இவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கதோடு மட்டும் இல்லாம தனித்தனியா போனது உங்களுக்கு நல்லதுன்றீங்க. 100க்கு 100 அதுல ஒன்றும் மறுப்பு இல்ல. அதே சமயத்துல இப்ப நீங்க சொன்னீங்களே 8000 வாக்கு வித்தியாசம், இந்த தடவை 80,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அப்படி 8000 10 மடங்கு கூட்டி 80,000 ஆக்கிட்டீங்க. 80,000 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு. எந்த கட்சியா இருந்தாலும் இவருக்கு நெருக்கி எந்த உள் மக்கள் இடத்துல துரைமுருகன் அவர்கள் மீது கடும் அதிருப்தியில இருக்காங்க. தொகுதிக்காக ஒண்ணுமே செய்யல, பக்கமே வரமாட்டேங்கிறாரு. அதெல்லாம் இங்க பாருங்க, அவரு பொதுச் செயலாளரு, அவரு அவர் கட்சியில மொத்தத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. அவருக்கு கூட பணி ஜாஸ்தி. அவரு தொகுதியில நிறைய அவங்க நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு. அவங்க அப்பப்ப அந்த மக்கள் பேச்சு துணியே பாக்குறோம் நக்கல் நையாண்டியோட. அப்படிதான் அதாவதுங்க அவரு இன்னைக்கு இல்லைங்க, எனக்கு என்னுடைய சித்தப்பாருடைய காலேஜ் மேட்ஸ் அவங்க எல்லாமே ஒன்னா படிச்சவங்க தான். ஸோ அப்போ அந்த காலத்துல இருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் படிக்கிற காலத்துல இருந்து அவரை எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் ஒரு செட்டு, அவரு ரஹ்மான் கான், முரசொலி செல்வம், அவங்க எல்லாம் ஒரு செட்டு, எங்களுடைய சித்தப்பா அவங்க எல்லாம். ஸோ இவங்க எல்லாம் எப்பயுமே ஜாலியா தான் இருப்பாங்க. ஒரு எவ்வளவு ஸ்ட்ரெச் இருந்தா கூட அதை ஜாலியா தான் கையாளுவாங்களே தவிர டென்ஷனாவே இருக்க மாட்டாரு. அவரு அதே மாதிரி இப்ப பாருங்க, அவருடைய பையன் நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று தான் வெற்றி பெறுவாரே தவிர வாக்குகள் பிரிஞ்சதுனால நமக்கு லாபம்ன்றீங்க. அதான் வேற என்ன, அது உண்மைதான். அதுக்காக என்ன செய்ய முடியும், அது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி. கருத்து கணிப்புகள்ல கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல வேலூர்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா இந்த கடந்த முறையே நம்ம ஒப்பிடு வகையில அங்க மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்க. வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவான சதவீதம் தான் நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் அப்படிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இருக்கு. அது எப்படின்னு வரக்கூடிய தேர்தலில் நம்ம ரிசல்ட்ல பார்ப்போம். மேலும் இப்ப தர்மபுரி எடுத்துக்கலாம். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி போன முறை செந்தில்குமார் அவர்கள் கொடுத்தாரு. பல சர்ச்சைகளையும் அவர் சிக்கினாரு. அரசு விழாக்கள்ல நீங்க எப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம், ஒரு எங்க முஸ்லீம் இமாம் எங்க, சர்ச்சோட ஃபாதர் எங்க அப்படிலாம் கேட்டவர் அவரு. மேலும் கோமுத்ரா என்று பார்லிமெண்ட்ல சொன்னவரு பிறகு வாபஸ் வாங்கினாரு. அந்த வார்த்தையை தவறுதலா நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மறுக்கப்பட்டு இப்ப மணி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல மணி அங்க நம்ம கட்சியில ரொம்ப தீவிரமான பணியாளர். ஏன்னா இப்ப இம்முறை தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நின்றாங்க அப்படின்னா அவருக்கு எதிர்த்து நிக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு கடும் போட்டி இருக்கும் நீங்க அவங்க கம்யூனிட்டி தான். நீங்க இவரும் ஒரு வன்னியர் தான். சோ அதனால அன்புமணி எல்லாம் இவர் கூட மணி கூட நிக்க முடியாது. மணி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அதனால அன்புமணி அங்க நிப்பாரானே முதல் சந்தேகம். அதை பார்ப்போம். கடந்த முறை நின்னாரு செந்தில்குமார் அவர்களுக்கு எதிர்த்து. கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றதான் நம்ம பார்க்கணும். அதுதான் இப்ப மணிகிட்ட நின்றாருன்னா அது 70,000ங்கிறது 1.5 லட்சம் வாக்குகளா இருக்கும். அந்த வாக்கு வித்தியாசத்துல ஏன்னா அந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. இப்ப இந்த முறை அதிமுக தனித்து நிக்குது, இவரு பாரதிய ஜனதாவோட நிக்கிறாரு. ஆனா கடந்த 2014 தேர்தல் நம்ம பாக்குறோம், இப்படிதான் இதே சினாரியோ தான் 2014 இருந்துச்சு. ஆனா அவர் ஜெயிச்சாரு. இல்ல 2014 இருந்தது அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. ஆகையினால அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு நம்ம இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம்.
ரெண்டாவது நம்மளுடைய உழைப்பு, நம்ம மக்கள் கட்சியில் உடைய உழைப்பு, மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை, இது எதுவும் பொய்த்து போக. அதனால நம்ம மிஸ்டர் மணி அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. நல்ல முறையில வெற்றி பெறுவாரு. குறைந்தபட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. திருவண்ணாமலை தொகுதியில வந்து இப்போ CN அண்ணாதுரை அவர்கள் வந்து நிற்க வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி நீங்க அதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பு நம்பர் 1 வெற்றி வாய்ப்பா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அதெல்லாம் எப்ப அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரோ அப்பயே ஜெயிச்சிட்டாரு. அதே போல ஆரணியில வந்து MS தரணிதரன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய வேட்பாளரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இந்த தடவை போன தடவை வந்து காங்கிரஸ்க்கு ஆரணி தொகுதி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த முறை வந்து திமுக அங்க நிக்குது. ஆகையினால இப்ப ஏன்னா நிறைய மக்கள் வந்து என்ன நமக்கு வந்து இல்லாம கூட்டணிக்கே கொடுத்துறீங்க, எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு அந்த தொகுதி மக்கள்லாம் நிறைய விண்ணப்பங்கள் கொடுத்த காரணத்தினால முதல்வர் அவர்கள் வந்து இந்த முறை நிப்பாட்டியிருக்காங்க. பட் அதுவும் ஆரணி தொகுதியும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமான தொகுதி. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஆரணி தொகுதியில இந்த தடவை வந்து ஏசி சண்முகம் நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவரோட கூட நிக்க சொந்த தொகுதி அதுதான். ஆரணி தான் அவர் சொந்த ஊரு. அதனால ஆரணியில அவரு நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வேலூர் போகாம இங்க நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யார் எங்க நின்றாலும் வெற்றி வாய்ப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு. அதை நம்ம அலௌன்ஸ் பண்ண அந்த கேண்டிடேட் கண்டிப்பா ஜெயிச்சுடுவாரு. அதுவும் வாக்குகள் வித்தியாசம் வந்து ஏறக்குறைய 1.25 இருந்து 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2019 திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உறுதி. அதை காட்டிலும் அதிகமான வாக்குகள் இப்ப வரும். ஏன்னா அப்ப இருந்த கூட்டணி வேற, இப்ப இருக்க கூட்டணி வேற. அதனால அந்த கூட்டணிகள் மாறி போயிடுது. ரெண்டாவது வந்து அவரு சீமான் ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவரு வாங்கிடுவாரு. அப்படி இந்த மாதிரி எல்லாம் போறதுனால இப்ப அங்க போற ஓட்டுகள்லாம் அதிமுக ஓட்டு தான் அங்க போய் விழப்போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க பாரதிய ஜனதா கூட போய் பாட்டாளி மக்கள் கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கூட்டணியில சேர்ந்தது அந்த தொண்டர்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. பாட்டாளி மக்கள்ல சேர்ந்தது ராமதாஸ் ஐயாவுடைய தொண்டர்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அதனால அந்த தொண்டர்களை இவங்க டேர்ன் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா முடியாது. இந்த முறை வந்து பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்திக்கும் இந்த கூட்டணியினால. இந்த கள்ளக்குறிச்சி இப்போ பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி, அதுக்கு வந்து மலையரசன் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இவருடைய பின்னணி பத்தி சொல்லுங்க. இல்ல மலையரசனுக்கு வந்து அவர் கட்சியில நீண்ட காலமா இருக்கக்கூடியவரு. மலையரசனுடைய வெற்றி எல்லாம் வரவேற்கப்பட்ட வேண்டிய வெற்றி. ரெண்டாவது அதாவதுங்க இப்ப நியமிச்சிருக்கவங்க எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை நம்ம பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நல்ல செலெக்ஷன். இதெல்லாம் வந்து தலைவர் ரொம்ப ஸ்படம் போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. நல்ல முறையில வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அங்க கள்ளக்குறிச்சியில இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து தேதிமுக அதிமுக கூட்டணியில வந்து அவங்க சகோதரர் நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல இவரு பையனை ஏதோ நிக்க போறதாக சொல்றாங்க. விஜயகாந்த் அவருடைய மகன் இல்ல, விஜயகாந்தோடைய மகன் இல்லைன்னா அவங்க மாமா சுதீஷ் அவர்கள். சுதீஷ் அவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் நிற்பாங்க. இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில நின்றாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அங்க வந்து எங்களுடைய வாக்குகள் கூட நின்ற அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து சேலம், அதுல வந்து சேலம் தொகுதியில வந்து செல்வ கணபதி அவர்களை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. குறிப்பா சேலம்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் தான். முன்னாள் முதல்வர் அவர்களுடைய அந்த மாவட்டம், அவருடைய கோட்டை. அந்த கோட்டையில திமுக வேட்பாளர் நிக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது சேலம் நம்ம செல்வ கணபதி வந்து அவர் வந்து முதல் அமைச்சரா வரும்போது இளைஞர், சரிங்களா, இளைஞரா இருக்க காலத்துலதான் அமைச்சரா வந்தாரு அதிமுகல. அதுக்கப்புறம் அதிமுகல தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தாரு. எனக்கு அவர் வந்து நீண்ட காலமாவே எனக்கு நெருங்கிய நண்பர், தனிப்பட்ட முறையில நண்பர். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில கூட ஹவுசிங் போர்டு மினிஸ்டரா இருக்கும்போது ஹவுசிங் போர்டு சேர்மனா முன்னாடி இருந்தாங்க. ஸோ அதனால அந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்.
ஆனா செல்வ கணபதியினுடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் ஏற்கனவே என்றைக்கு அவர் தலைவர் காலையில அறிவிச்சாங்களோ அப்பயே அவர் வெற்றி பெற்றுட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு அங்க செல்வாக்கு இருக்கு. அதனால இந்த எடப்பாடியில 100 எடப்பாடி வந்தாலும் அவர் தோற்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரு சக்தி வாய்ந்தவர், வெற்றி பெறுவார். எதிர்கட்சி கோட்டையிலேயே நீங்க வந்து தகர்ப்பீங்கன்னு சொல்றீங்க. 100க்கு 100 பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஈரோடுல வந்து KC பிரகாஷ் அவர்களை வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இந்த முறை வந்து ஈரோடுல உங்களுக்கு களப்பணியாற்றுறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் இல்ல. இது எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, அவரு KCB அந்த குரூப் வந்து பெரிய குரூப் அவங்க. சோ அதனால அந்த குழந்தை வந்து கண்டிப்பா அவர் வந்து நல்ல முறையில பாருங்க. அதிகம் இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் குறைந்தபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட் தான் தலைவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல முறையில அவங்க எல்லாம் வெற்றி பெற்று வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி. இவர் வந்து இந்தியா முழுவதுக்குமே அறியப்பட்ட ஒரு நபர். 2G என்ற ஒரு விவகாரம் 2011 அந்த 14 காலகட்டத்துல இருந்து நம்ம பாக்குறோம். நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. இவர் உலகம் முழுக்க, நம்ம இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் இவர் வந்து இப்போ நீலகிரியில அறிவிச்சிருக்காங்க மீண்டும் ராசா அவர்களை. இதுல குறிப்பிடத்தக்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த முறை சொன்னாரு, நாங்க வந்து கொங்கு பெல்ட்ல குறிப்பா நீலகிரி உட்பட நாங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த முறை ஜெயிப்போம், பாருங்க அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பாரதிய ஜனதா ஃபீல்டு ஒர்க் கடுமையா போடுது போலயே. மேலும் அந்த தொகுதி மக்கள் மத்தியிலயும் வந்து ராசா அவர்களுக்கு அதிருப்தி இருக்கு. பெருசா ஒரு கலப்பெல்லாம் செய்யல, கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் செய்யல. எப்படி நீங்க தயாநிதி மாறனுக்கு அளவுகளை வச்சீங்களோ அதே அளவுகளை வந்து ராசா அவர்களுக்கும் வைக்கப்படுது. ராசாவுடைய நிலைப்பாடு அப்படி இல்லை. ராசா வந்து தொகுதியை தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காரு, சரிங்களா. ராசாவை பொறுத்த மட்டும் நீலகிரி தொகுதியில அவருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. காரணம் வந்து படுகா இன மக்கள் வந்து அங்க அதிகமா இருக்காங்க. அந்த படுகா இன மக்கள் வந்து எல்லாமே எங்களுடைய நாயுடு இனத்தை சார்ந்தவங்க தான். அவங்க வந்து வேற யாருக்கும் ஓட்ட மாத்தி எல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு முன்னேற்ற கழக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த வாக்கு. ஒண்ணு காங்கிரஸ் கேண்டிடேட் இருந்தா காங்கிரஸ்க்கு விழும், இல்லைன்னா திமுகவுக்கு தான் விழுமே தவிர இவங்க வந்து இனி அதிமுக கூட்டணியிலையும் இங்க பாஜக கூட்டணியிலையும் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதுல கூட துரைசாமி ஏற்கனவே டிஎம்கேல இருந்து பிபி துரைசாமிக்கு தான் அங்க சீட்டு கொடுக்குற மாதிரி பேச்சு வருது. அப்படியெல்லாம் இருந்தா அவங்க எல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது, தோல்விதான். ஏன்னா ராஜாவை எய்த்து நிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நெப்போலியனை எய்த்து போர் புரியுறது மாதிரி. ஓகே. அது போல கோவையும் நம்ம கடந்த முறை சட்டமன்ற தேர்தலையும் பாக்குறோம். கோவையில வந்து திமுக வாஷ் அவுட் ஆயிருக்கு. அங்க வந்து அதிமுகவோட கோட்டை SP வேலுமணிய அசைக்க முடியாத சக்தியா இருக்காரு. அவரை தாண்டி ஒரு கல்லு கூட வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த தொகுதியில வந்து திமுக எல்லாம் வரைக்கும் இருக்கு. போன முறை வந்து கோவை வந்து நம்ம இவங்களுக்கு தான் கொடுத்தோம், கம்யூனிஸ்டுக்கு தான் கொடுத்தோம். இந்த முறை நம்ம திமுகவே நிக்குது. ஏன்னா அப்போ வந்து அங்க அவங்களுக்கு வந்து அந்த சங்கங்கள் அந்த இதெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குங்கிறதுனால கம்யூனிஸ்ட் கொடுத்தோம். இந்த முறை வந்து கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு, கோவையில வந்து இந்த முறை நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். பிரதமர் அவர்களும் ரோட் ஷோ நடத்துறது கோவையில் நடத்துறாரு, அதுவும் குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல நடத்துறாரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த முறை திமுக கிளம்பி இருக்கிறது, கூட்டணி கட்சிகள் கூட கொடுக்கல. அப்படின்ற பொழுது இந்த திமுகவுக்கு இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது கழுத கணா கண்டா கண்டலும் கணக்குமா தான் கணா காணுமா, அது மாதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சி கணா கண்டா அப்படிதான் கணா காணும். அதனால இவங்க எல்லாம் கனவோட போகுமே தவிர நினைவோட போகுமே தவிர வெற்றி வாய்ப்பு கிட்டாது. ஏன்னா இவரு மிஸ்டர் ராஜகுமார் வந்து சிறப்பான ஒரு கேண்டிடேட்டு, அவர் அங்க மக்களால் அறியப்பட்ட ஒரு கேண்டிடேட்டு. அதை வந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல அங்க திராவிட முன்னேற்ற கழக கேண்டிடேட் ஜெயிக்கிறாருங்கிறத. இல்ல அங்க வந்து அதிமுக ஒரு பக்கம் வலுவா இருக்கு, SP வேலுமணி அவர்கள் ஒரு ஃபோர்ஸ் வச்சிருக்காரு. மேலும் பாரதிய ஜனதாக்கும் அங்க வந்து ஒரு பேஸ் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். 3 முனை போட்டியா வரும்பொழுது 3 முனை போட்டின்னு தவறா சொல்றீங்க, 4 முனை போட்டி இருக்கு. நாம் தமிழர் சீமான் வர இருக்காரு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக ரெண்டும் சேர்ந்து இருந்து பாட்டாளி மக்களும் சேர்ந்து இருந்தா ஒரு டஃப் ஃபைட்னு சொல்லலாம். நான் ஏன் இந்த கேள்வி நான் அழுத்தம் திருத்தமா மீண்டும் இந்த கோவை தொகுதிக்கே நான் கேட்கறேன் அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு தொகுதிக்குள்ள கூட ஜெயிக்கலாம். 9 தொகுதியிலும் நம்ம முடிஞ்சு போச்சு, சோழியே முடிஞ்சு போச்சு. பாருங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சென்ற முறை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில இருந்தாங்க, சரியா. இப்ப வந்து
தனித்தனியா போயாச்சு. சரிங்களா? அதிமுக தனியா போயிடுச்சு. பாட்டாளி மக்கள் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து அவங்களோட போயிடுச்சு பாரதிய ஜனதா கூட. சோ அங்க தொண்டர்கள் எல்லாம் வெறுத்துட்டாங்க டாக்டர் ஐயாவை. ஆகையினால அங்க வந்து அதிகமா வந்து வன்னியருடைய ஓட்டு கோவையில ஜாஸ்தி கிடையாது. கோவையை பொறுத்த மட்டும் ஓட்டுன்னு சொன்னா எங்க நாயுடுகள் கவுண்டர்ஸ் ஓட்டு தான் ஜாஸ்தி இருக்கு. சோ அதனால எனக்கு வந்து அவரு வந்து நல்ல கேண்டிடேட் ராஜு. அதனால அவருக்கு தான் வாக்குகள் வந்து அதிகமா விழுமே தவிர இந்த ரெண்டு கட்சியும் வந்து அங்க வந்து இன்னும் சொல்ல போனா இதுல யாருக்கு டெபாசிட், ரெண்டு கட்சியில யாருக்கா ஒருத்தருக்கு டெபாசிட் இழப்பாங்கன்றீங்க? ஆமா கண்டிப்பா ரெண்டு கட்சியில யாரா ஒருத்தருக்கு வந்து டெபாசிட் போகும். ஆனா கருத்து கணிப்பு எல்லாம் அவங்க கேண்டிடேட் போடட்டும், போட்ட பின்னாடி டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். உறுதியா கருத்து கணிப்புல வந்து டஃப் ஃபைட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். மேலும் பொள்ளாச்சியில வந்து ஈஸ்வர சுவாமி அவர்களை இறக்கியிருக்காங்க. பொள்ளாச்சியும் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கோட்டைன்னே சொல்லலாம். அங்க வந்து நம்ம திமுகவுடைய வேட்பாளர் நம்ம களம் இறக்கியிருக்கோம். இவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது பொள்ளாச்சி எல்லாம் வந்து அந்த ஆளுமைங்கிறது போயிடுச்சுங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவங்க காலத்தை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பின்னாடி வந்து இவரெல்லாம் வந்து வாயில என்ன வேணாலும் வடை சுடலாம், யார் மோடிஜி மாதிரி வடை சுடலாமே தவிர வாக்குகளை அறுவடை பண்ண முடியாது. வாக்குகளை அறுவடை பண்ணணும்னா அதுக்கு தனி சூத்திரம் இருக்கு. சரிங்களா? இவர் போன எம்எல்ஏக்களுக்கு பணத்துகளை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வெற்றி வாய்ப்பு முதலமைச்சரா வந்தாரு. அதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணி மறுபடியும் தேர்தலில் ஏதோ கொஞ்சம் எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு. அந்த எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு கூட அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சப்போர்ட் இருந்தது. இப்ப அந்த ரெண்டு கட்சியும் சப்போர்ட் இல்ல. சோ அது தனித்து விடப்பட்டுச்சு. ரெண்டாவது இவங்களுக்கும் அவங்க இல்லாம தனித்து விடப்பட்டது. அப்ப ரெண்டு பேருமே நாசமா போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்ப பொதுப்படையா நீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் டஃப் ஃபைட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோட போனது எங்களுக்கு ரொம்ப 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 லாபம்ப்பா. மாமா அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. ஏன்னா அங்க போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் துண்டாயிட்டாங்க. அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? இது வந்து சாதாரண ஒரு லேமேனு கூட தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பெரம்பலூர் தொகுதி. ராசா அவர்கள் வந்து முன்னாள் எம்பியா இருந்தாரு. அங்க தனி தொகுதியா இருக்கும்போது இப்போ அவர் வந்து நீலகிரியில நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பேசிட்டோம் அதை பத்தி. பெரம்பலூர் தொகுதி அருண் நேரு அவர்களுடைய மகன் அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? பெரம்பலூர் தொகுதியில வந்து முன்னதாக வந்து நீங்க ஐஜேக்கு கொடுத்துருந்தீங்க. அவரும் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாரு. அது வந்து ரூரல் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. சோ அவங்களுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கு, அது அருண் நேரு அவர்களுக்கு பூர்த்தி செய்வாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த மட்டும் டோர் பை டோர் ஐ நோ வெர்பல். நான் எல்லா வீடுகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப ஏற்கனவே என்னுடைய சகோதரனும் அங்க வந்து ரங்கராஜ் வந்து அரிமான முறையில் பிரயாணங்கள் பண்ணி பல கூட்டங்களை, விளைநிலங்கள் விவசாயம் நிறைந்தது எல்லாமே, வெங்காய உற்பத்தி அதிகமா அங்க வெங்காயம் பயிரிடுறாங்க. சோ அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மேக்சிமம் எங்களுடைய ஓட்டு மட்டுமே அந்த தொகுதியில 1,40,000 ஓட்டு இருக்கு. நாயுடுகள் ஓட்டு மட்டுமே. அதுல எக்ஸ்பெஷலி கௌரா நாயுடு ஓட்டு மட்டுமே 1,40,000 ஓட்டு இருக்கு அந்த தொகுதி. அவங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பாங்க. அவங்க யாருக்கு ஃபேவரா இருப்பாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே? அதுதான் நேருக்கு தான். நேரு நிக்கும் போது நேரு அந்த உங்களுக்கு அந்த இதுல வந்துடுறாங்க இல்லையா, அந்த நாயுடுங்கிறது ரெட்டியாருங்கிறது. அதே மாதிரி ரெட்டியார்களுக்கும் அங்க கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்கு. ஏன்னா அவர் சீனிவாசனுடைய பையன் தான் அங்க எம்எல்ஏவா இருக்காரு டிஎம்கேல. சோ அதனால அங்கேயும் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு. ஆனா அவரை எய்த்து யாரு இப்ப இவர் ஐஜேகே அங்கதான் நிக்கிறாரு. அவரு நிக்கிறாரு. அவரு ஒரு பணபலம் கொண்டவர். பல இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அதிபரா இருக்காரு. அவரும் நிக்கும் பொழுது அவரு எந்த சின்னத்துல நிக்கிறார்? தனி சின்னத்துல நிக்கிறாரா அல்லது தாமரை சின்னத்துல நிக்கிறாராங்கிறது? எந்த சின்னத்துல நின்றாலும் அவர் டெபாசிட் வாங்க மாட்டார். பாரிவேந்தர் இந்த முறை டெபாசிட் பெற மாட்டார். உதயசூரியன் சின்னத்துல நின்றதெல்லாம் இந்த போன வாட்டி ஜெயிச்சாருன்னு சொல்ல வரீங்க? உண்மை அதுதான். ரெண்டாவது, அதிமுகல நிற்பதற்கு கேண்டிடேட் கிடைக்காமல் நம்மளுடைய தம்பியை வந்து அவங்க பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க நெல்லுங்க, நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணுங்க, மேற்கொண்டு நாங்க பணம் தர்றோம், நீங்க நெல்லுங்கன்னு இந்த நிமிஷம் வரை இன்னைக்கு காலை வரை பேசிட்டு இருக்காங்க. எங்க தரப்புல. ஆனா தமிழ்நாடு நாயுடு பேரவை தரப்புல நான்
நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், எங்க பாரு நம்ம வந்து நேரு சன்னு நிக்கிறாரு, நம்ம திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நம்ம, அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நம்மளுடைய வாக்கு, நம்ம முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால நீ வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேச்ச கேட்டு நீ நின்றாதப்பா, நாமினேஷன் போட்டுறாதேன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு துண்டு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வளைவில் இருந்து போயிச்சா அதிமுக? நான் சொல்றது இட்ஸ் நாட் எ ஜோக். 3 முறை பேசியிருக்காங்க அவரோட. 3 முறை பேசியிருக்காங்க. தலைமையே பேசியிருக்கு. தலைமையில தலைமைக்கு அடுத்த கட்டத்துல உள்ளவங்க பேசியிருக்காங்க. சோ அதனால வந்து பெரம்பலூரை பொறுத்த மட்டும் நேரு பையன் வந்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். எங்க ஓட்டு செதறாது, யாருக்கும் எங்க ஓட்டு போகாது. ஏன்னா எங்க ஓட்டு அப்படியே போகும். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி அடுத்தா பார்க்க போறோம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் அறிவிக்கும் போதே சொன்னாரு, இங்க வந்து முரசொலியே நிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முரசொலியே நிக்கிறாரு அப்படின்னு முரசொலி அவர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல அதுதான் எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து இப்ப எனக்கு ஃபீட்பேக் நிறைய வந்துகிட்டு இருக்கு. 2வது அந்த முரசொலிங்கிறவரை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஒரு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அங்க முரளின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பின்னாடி இவர் வந்தாரு. அவர் முரளி வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியில பயணிச்சுட்டு இருக்காரு. எனக்கு வந்து முரசொலியுடைய இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தம்பி வந்து அந்த தொகுதியில அறியப்பட்டவர் இல்லை. தஞ்சாவூர் தொகுதியில இவர் அறியப்பட்டவர் இல்லை. அவரு ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் அவரு அறியப்பட்டவர். அதனால கொஞ்சம் இத வந்து எனக்கு எப்படி நான் அதை சொல்றதுன்னு எனக்கு புரியல இன்னும். ஏன்னா இப்ப காலையில பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய வேட்பாளரை வந்து நம்ம முதல்வர் அறிவிச்சுட்டாங்களா? பரிச்சயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே கட்சியில நீண்ட காலமா இருக்காரு, முதல்வருக்கு நெருக்கமானவரும் கூட. சோ சிறு வயது நெருக்கமா இருக்காரு. 2வது அங்க வந்து இதுவரை பெரிய ஆளுமைகள் தான் தஞ்சாவூர்ல நின்றுட்டு இருந்தாங்க. இப்ப இவரை நிப்பாட்டி இருக்காங்க. இந்த ஒரு இது வந்து இப்ப பம்பரமா சுழன்று கட்சி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இப்ப தஞ்சாவூர் தொகுதி தள்ளப்பட்டு இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தஞ்சாவூர்ல இப்ப நம்ம மேயர் இருக்காரு, அவரு மேயரும் இளைஞர் தான். அவரு வந்து அவரு கலந்துருப்பாங்க, அவரு கலந்துதான் பண்ணிருப்பாங்க. அவரு பம்பரமா சுழன்று அவரும் பணியாற்றுவாரு. அதே மாதிரி துணை மேயரும் நம்ம டாக்டர் மேடம் இருக்காங்க. சோ அவங்க 2 பேரும் பணியாற்றும் போது இந்த தம்பிக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா அங்க தஞ்சாவூர்ல மேயராக 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அங்க சிறப்பான கூடுதல் தகவல் சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பாப்புலரான ஒரு முகம் கிடையாது, ஒரு புதிய முகம் தான். ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வந்து திமுக நிற்க வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இது ஒரு ஆக்கப்பூர்வமானதும் கூட. ஒரு புதிய முகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, கன்சல்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. 2வது மேயருடைய சப்போர்ட் முழுமையா இருக்கும். அதனால அங்க வந்து மேயர் ஒர்க் வந்து ரொம்ப கடுமையா நல்லா பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க பழைய தஞ்சாவூர்ல. இப்ப மேயரா வந்ததுக்கு அப்புறம், நம்ம டிஎம்கே மேயர் வந்ததுக்கு அப்புறம் நல்ல சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு. அதனால அவருடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதி, கடந்த நாடாளுமன்ற தொகுதியில அந்த ஒரு தொகுதியில தான் நீங்க தோல்வி பெற்றீங்க. அதுவும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் அவர்கள் தோல்வி பெற்றாரு 1.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல. எதிர்கட்சியில வந்து அதிமுக சார்பில் OB ரவீந்திரநாத் இருந்தாரு, நம்ம காங்கிரஸ்ல EVKS இளங்கோவன் இருந்தாரு. அப்போ அமமுகல வந்து சுயேட்சை இவர் நின்றாரு, தங்க தமிழ்ச்செல்வன் தான் நின்றாரு. தங்க தமிழ்ச்செல்வன் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வந்து சிதறடிக்கப்பட்டதுனால EVKS போகக்கூடிய வாக்கெல்லாம் அவருக்கு போய் அப்ப தோல்விங்கிற ஏற்பட்ட நிலைமை வந்துச்சு. பிறகு அவர் திமுகவுக்கே வந்துட்டாரு. இப்ப அவரையே வந்து நம்ம வேட்பாளராக நிக்க வைக்கிறோம். மீண்டும் OB ரவீந்திரநாத் அவர்கள் பாரதிய ஜனதா சின்னத்திலேயோ இந்த தாமரை சின்னத்திலேயோ அல்லது அவர் ஒரு தனி சின்னத்திலேயோ நிற்கும் பட்சத்துல இருவருக்குமான போட்டிங்கிறது எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? இல்ல இப்ப கடந்த முறை தேர்தலில் வந்து மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் தான் போய் பணிபுரிந்தேன். நான் 5 நாள் வந்து EVKS இளங்கோவனுக்காக தேனியிலே முகாமிட்டு பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணேன். எங்க சமுதாய ஓட்டுக்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவரும் எங்க சமுதாயத்தை சார்ந்தவருங்கிறதுனால நிறைய பிரச்சாரங்கள் பண்ணோம். பண்ணினாலும் கடைசியில வந்து பொருளாதாரத்துல அவர் கொஞ்சம் பின்தங்கிட்டாரு. யார் EVKS வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிட்டாரு.
அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார வசதி வந்து அதிகமா ஓபிஎஸ் உடைய பையனுக்கு பொருளாதார வசதி இருந்ததுனால அவர் வந்து பொருளாதாரத்தினால மீட்டி எடுத்துட்டாரு அந்த தொகுதியை. ஆனா இந்த துறை வந்து தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கும் போது பொருளாதாரமே எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் மேல அந்த தொகுதியில பாண்டிப்பட்டி தொகுதி, போடி தொகுதி, தேனி தொகுதிகள்ல எல்லாம் வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு. எங்களுக்கு ஏறக்குறைய 1,20,000 வாக்குகள் வந்து அந்த தொகுதியில இருக்கு. அதிகப்படியான ஓட்டுகள் வந்து எங்க ஓட்டுகளும் கணிசமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும். அதனால இந்த முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தங்க தமிழ்ச்செல்வன் குறைய யாரு நின்றாலும் சரி, எந்த கேண்டிடேட் போட்டாலும் சரி, கண்டிப்பா 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும். சிதறடிக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் இப்போ நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் நம்ம கட்சிக்கு வந்ததுனால அதெல்லாம் கன்சால்டேட் ஆயிடும், சிதறாது, வாக்குகள் சிதறாது. இந்த முறை ஆன்டி மோடியோட வேவ் அப்படின்னு நமக்கு முழுசா திமுக வந்துடும் நீங்க சொல்றீங்க. 100 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பார். ஓகே, அதே போல அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதி தான் பத்தி பேச போறோம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. அம்மையார் கனிமொழி அவர்கள் மீண்டும் களமிறக்கப்படுகிறாங்க. கடந்த முறை தான் முதல் முறையா வந்து லோக்சபா தேர்தல்ல அவங்க வந்து நின்று வெற்றி பெற்றாங்க. இம்முறையும் நிக்கிறாங்க. இப்போ தமிழிசை அம்மையார் வந்து ராஜினாமா செஞ்சு வந்த நிலையில மீண்டும் அவர்களே களமிறக்கப்படலாம் தூத்துக்குடியில அப்படின்ற ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கு. ஏன்னா இவர்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும். தென் மாவட்டங்கள்ல நாடார் சமூகம் என்பது ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கணிசமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு பெண் வேட்பாளர், அதே போல இன்னொரு பெண் வேட்பாளர் கனிமொழி அவர்களும், இருவருக்கும் மத்தியில இந்த போட்டி என்பது எப்படி இருக்கும், கடுமையாக்கப்படுமா? இல்ல, இப்ப தமிழிசை அங்கதான் நிக்கிறாங்கிறது இன்னும் அவங்க அறிவிக்கல, பாரதிய ஜனதா கட்சியில அறிவிக்கல. அப்படி அறிவிச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பழைய மண் சட்டி, அதெல்லாம் பழைய மண் சட்டி. அதனால அதெல்லாம் வந்து சமையலுக்கு உதவாது. சரிங்களா? கீரல் விழுந்து போச்சு, அந்த பானைகள்லாம் வந்து கீரல் விழுந்து போச்சு. அதனால சமையல் பண்றதுக்கு லாய்க்கு இல்லை. இன்றைக்கு கனிமொழி மேடம் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலையும் சரி, அரசியல் மேடைகள்லயும் சரி, இந்த வெள்ள நிவாரண நிதி வழங்கும் போதும் வெள்ளத்துல வந்து இப்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. பல பேர் வீடுகளே இழந்து நிர்கதியாகி போய் வந்துட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு கடும் அதிருப்தி இருக்காதா அந்த மக்கள் மத்தியில? அந்த அதிர்ச்சிக்கு தான் இந்த அம்மா மாட்டு வண்டியில போனாங்க, ஆட்டோல போனாங்க, பஸ்ல ஏறி போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமா ரிஸ்க் எடுத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டாங்கன்னா அது சகோதரி கனிமொழி அவங்க தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அதனால கனிமொழி எங்க நின்றாலும் வெற்றி பெறுவாங்க. அதுல தூத்துக்குடியில நின்றா அதிகமான வாக்குகள் யாரு நின்றாலும் சரி. உங்க அமைச்சர் கூட இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அது தனிப்பட்ட அவரும் அதேதான், அவரும் அவங்களும் அதே கம்யூனிட்டி தான், நாடார் கம்யூனிட்டி தான். ஸோ அதனால நான் கம்யூனிட்டி பேஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா தான் இருக்கும். தூத்துக்குடியை பொறுத்த எப்பவுமே ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு தான் எங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாவட்ட செயலாளரும் சரி, இப்ப அமைச்சரா இருக்கக்கூடியவங்களும் சரி, அங்க வந்து சிறப்பான முறையில பணியாற்றி கொண்டு இருக்க காரணத்தினால அந்த தூத்துக்குடி வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது எங்க சகோதரி வந்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான். இறுதியாக தென்காசி தொகுதியில வந்து தனி தொகுதி ராணி ஸ்ரீகுமார் அவர்களை வந்து பெண்மணி வந்து இறக்கியிருக்காங்க. இவங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மேலும் தென்காசியில வந்து பிஜேபி ஒரு நல்ல வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை இந்த அதாவது திமுக கையை விட்டு போற நிலைமையில இருக்கிறது கோவை, வேலூர், இந்த கன்னியாகுமரி, அந்த மாதிரி தொகுதியில இந்த வரிசையில தென்காசியும் அவர் குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பாக்குறோம். தென்காசியில RSS கொஞ்சம் வலுவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து திமுகவும் பிஎஸ் பிஜேபி இப்படிதான் களம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிமுக கூட்டணியில டாக்டர் கிருஷ்ணசாமி அங்க நிக்க போறாரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில ஜான் பாண்டியன் நிக்கிறாரு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா வேட்பாளர் வந்து டாக்டர் அம்மா நிக்கிறாங்க, ராணி ஸ்ரீகுமார் அவங்க நிக்கிறாங்க. அவங்க டாக்டர் தான் அந்த அம்மா. ஸோ அதனால அந்த அம்மாவுக்கு தான் வந்து சிறப்பான வாக்குகள். ஏன்னா கிருஷ்ணசாமி டாக்டர் தான், அது வேற, அவர் பலமுறை நின்று அங்க தோத்தவர் தான். சரிங்களா? 2001 சட்டமன்ற தேர்தலே தோத்து போனவர் தான். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து அவரு இந்த முறை வந்து அவங்க ரெண்டு பேரும் அங்க, ஏன்னா
இருக்கக்கூடிய அவங்க தேவேந்திர குல மக்களுடைய ஓட்டை அவங்க 2 பேருமே பிரிச்சுப்பாங்க. அங்க இருக்கிறது வந்து அதிகமா இருக்கக்கூடியது வந்து தேவேந்திர குல மக்களும் தேவர் இன மக்களும் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு அடுத்து எங்க நாயுடு ஓட்டு, அடுத்து முஸ்லீம் ஓட்டுகள் இருக்கு. அங்க நாயுடுகள் ஓட்டுகளும் இருக்கு, முஸ்லீம் ஓட்டுகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டுகள்லாம் வந்து விழறது வந்து அந்த அம்மாவுக்கு தான் விழும். ஏன்னா அவங்க டாக்டர் அங்க பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அங்க லோக்கல்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் அங்க லோக்கல்ல இல்ல. கிருஷ்ணசாமி லோக்கல்ல இல்ல, ஜான் பாண்டியனும் லோக்கல்ல இல்ல. அதனால வெற்றி வாய்ப்பை பொறுத்த மட்டும் டிஎம்கேக்கு தான் கிடைக்கும். அந்த அம்மாவும் அதிகமான வாக்குகள்ல ஜெயிச்சு தான் வருவாங்க. ஓகே, ஓவராலா திமுகவினுடைய வேட்பாளர்களுடைய பின்னணியை பற்றி ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து எங்க நேயர்களுக்கு சொன்னீங்க. கடைசி இறுதியா ஒரே ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் இந்த கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில தொகுதிகள்ல நம்ம பாக்குறோம், தொடர்ச்சி அவர்களுக்கே ரிப்பீட்டடான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் போது இந்த தொகுதிகள்லாம் வந்து அவர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அப்படி ஸ்ரீபெரும்புதூர் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர்னா டிஆர் பாலு தான், மத்திய சென்னைனா இவர் தயாநிதி மாறன் தான், தென் சென்னைனா தமிழிசை தங்கப்பாண்டியன் தான், நார்த் சென்னைனா கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு தான். இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு இந்த முறை வந்து பாருங்க, ஏறக்குறைய 11 தொகுதிகள் வந்து மாற்றி இருக்கு. 11 தொகுதிகள் வந்து புதுமுகங்கள் இருக்காங்கல்ல. ஆகையினால படிப்படியா தான் வரும். நீங்க இப்ப வந்து என்னன்னா, இப்ப இது 2வது முறை தான் நிக்கிறாங்க. யாரு வந்து கனிமொழி அம்மையார். கனிமொழி அம்மையார் ராஜ்யசபால தான் இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் நம்ம தமிழிசை தங்கப்பாண்டியனும் அவங்களும் செகண்ட் டைமா தான் போயிருக்காங்க. அப்படி எல்லாம் கணக்கு பார்க்கும்போது ஒன்னும் இப்ப இவரோட செகண்ட் டைம் தான். நார்த் மெட்ராஸும் அவரும் 2வது தடவை தான் இப்ப நிக்கிறாரு. அது வாரிசு அடிப்படையில் தானே? அது வாரிசு அடிப்படைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வாரிசுங்கிறது அப்படியும் வச்சுக்கிடலாம். அதே சமயத்துல கட்சியிலயும் அவரு ரொம்ப முனைப்பா செயல்பாடுகள் இருக்கு. கட்சியினுடைய செயல்பாடுகளையும் வச்சுதான் தொகுதியை கொடுப்பாங்களே தவிர வாரிசு இருந்துட்டா மட்டும் கொடுத்துட மாட்டாங்க. கட்சியில செயல்பாடு இருக்கணும் இல்ல. அந்த செயல்பாடுகள் சரியா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய தலைவர் அவங்க வந்து கரெக்டான இந்த தேர்வு வந்து சரியான தேர்வு. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தஞ்சை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நேருடலா இருந்தது. அதுக்கப்புறம் காலையில சில போன் கால்கள்லாம் எனக்கு திமுக தொண்டர்கள் பேசினாங்க. அவங்க பேசுனதுல என்னன்னா, மேயர் 2 பேருமே 2 பக்கம் கொடி கட்டி பறக்குறாங்க. அதனால அவங்களுடைய வாக்கு சேகரிப்புங்கிறது வெற்றியை 100க்கு 100 தேடி தரும் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த முரசொலியும் வெற்றி பெறுவார். ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு, ஒரு திமுகவுடைய வேட்பாளருடைய டீப் அனாலிசிஸ் எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.